வணக்கம். கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன்ல இருந்து மோகனரங்கன். நாம நாட்டுக்கோழிங்களுக்கு தேவையான மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து கோழி வலைகள் மற்றும் மருந்துகள்லாம் கடந்த 1 இயரா வாங்கிட்டு வராங்க இவங்க. இவங்களுடைய ரிசல்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இவங்களுடைய பண்ணையினுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றதை தான் பார்க்க போறோம். கடைசியா அவங்க பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு மருந்து வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க தம்பிக்கும் வேணும்னு சொல்லிட்டு 2 செட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து இம்யூனிட்டி பூஸ்டரும் காஃப் சிறப்பும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஆடியோவை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய பண்ணை எப்படி பெட்டராக கொண்டு போக முடியும், எந்த அளவுக்கு மருந்து ரிசல்ட் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வணக்கம். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து பேசுகிறேன். நாங்கள் ஒரு 10-13 வருஷமாக நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கோம். சொல்ல போனால் ஒரு 2 கோழியில் ஒரு சேவலும் ஒரு வெடையும் ஆரம்பித்தது. அது காலப்போக்கில் நாங்கள் அதை விற்பனைக்கே இல்லாமல் நாங்கள் வீட்டு யூஸ்க்காக வச்சுக்கலான்னு சொல்லி வளர்க்க ஆரம்பித்து ஒரு 7-8 வருஷத்தில் ஒரு 40 தாய்க்கோழி, ஒரு 15 சேவலோட, அது போக மீதம் இருக்கிறதெல்லாம் விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் எங்களுக்கு எந்த நோயுமே கோழிகளுக்கு வந்ததில்லை. தீவன செலவும் பெருசாக இல்லை. மேய்ச்சல் முறைங்கிறதுனால பெரிய தீவன செலவுகளும் ஒன்றும் இல்லை. நாங்கள் தீவனமே ஆக்சுவலாக வாங்கினதே இல்லை. ரேஷன் அரிசி மட்டும் போடுவோம். காட்டுக்குள்ளே தோட்டத்தில் போய் பசும்புல் மேய்ஞ்சிட்டு வந்துடும். கோழிங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு. அதில் எந்த தொந்தரவும் வரல. ஒரு டைம் விற்பனைக்குன்னு சொல்கிறப்போ கடைக்காரங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் பிடிச்சிட்டு போன ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு 150-140 குஞ்சுகளுக்கு பக்கமாக இருக்கும். அந்த டைமில் ஒரு 15-20 நாள் குஞ்சிலிருந்து ஒரு 2 மாதம் 2.5 மாதம் குஞ்சு வரைக்கும் அவ்வளோ இருந்துச்சு. எல்லாம் நிறைய குஞ்சுகளுக்கு பார்த்தா சின்ன சின்ன குஞ்சுகளுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மூக்கில் ஒரு மாதிரி வீக்கம் வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா ரக்கையை தொங்க போட்டுருச்சு, குறுகிருச்சு. இது என்னடா புதுசாக வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தது இல்லை. ஆக்சுவலாக அது என்ன வியாதின்னு கூட எங்களுக்கு தெரியலை. உண்மையை சொல்லப்போனால் உண்மையாலுமே அது என்ன வியாதின்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் இது வெளியிலேருந்து அவங்க பிடிச்சிட்டு போனதுனால அவங்க மூலமாக வெள்ளை கழிச்சல் நோய் பரவிடுச்சு, நீங்கள் ஊசி போட்டால் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு கால்நடை மருத்துவரை வர சொல்லி அவர் ரக்கையில் ஊசி போட்டார். இதில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த நோய்வாய்ப்பட்ட குஞ்சுக்கு போட்ட ஊசியே திரும்ப நல்ல குஞ்சுகளுக்கும் போட போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ளதும் போச்சுங்கிற கதையில் கிட்டத்தட்ட 90-100 குஞ்சுகளுக்கு மேலே இறந்து போச்சு. ஒரு 15-20 நாள்லேயே அவ்வளோ குஞ்சுகளும் இழப்புகள் தான். நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கிற குஞ்சுகளுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு தப்பிச்சது. அப்போ நாங்கள் வாய் வழியே எந்த மருந்து கொடுக்கல, அந்த ரக்க வழியே ஊசி போட்டது மட்டும்தான். இது முடிஞ்சிச்சுங்களா. மறுபடியும் திருப்பியும் கோழிக முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொறிச்சிச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, கண்ணில் சொட்டு மருந்து கொடுங்கன்னாங்க. இந்த நோயே வராதுன்னாங்க. 7 நாள் 15 நாள் 2 மாத குஞ்சுக்கு எல்லாம் கொடுத்த முடிக்கையில் என்ன ஆயிடுச்சுங்கன்னா, இதே மாதிரி ஒரு 25 நாளில் ஆரம்பிக்கிற குஞ்சுகள் இருந்து ஒன்றா ரக்கையை தொங்க போட செத்து போக ரக்கையை தொங்க போட இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. திரும்ப அடுத்த ஈல்டு. இதுக்கு என்ன செஞ்சோம், மஞ்சள், வேப்பங்கொழுந்து, இந்த நாட்டு வைத்திய முறைகள் எல்லாம் பயன்படுத்தி அதுகளுக்கு பூரா பூசி விட்டு இதெல்லாம் பண்ணி ரெக்கவர் பண்ணி பார்த்தோம். முடியல. 3 வருஷ காலமாக இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக போய்கிட்டே இருக்குது. கால்நடை மருத்துவத்துக்கிட்ட போய் அவர்கிட்ட கொடுக்குற மருந்துகளை வாங்கிட்டு தெளித்து பார்த்தோம். அப்புறம் யூடியூப்பில் பார்த்து வர்ற மருந்துகள் எல்லாம் வாங்கி ஊற்றி பார்த்தோம். வாய் வழியாக கொடுத்து பார்த்தோம். மேலே பூசி விட்டு பார்த்தோம். எல்லாத்துக்கும் எந்த பலனும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே போதும் விட்டுறலாம், இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு 1 வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இழப்புகள் என்னென்னா, குஞ்சுகள் மட்டுமே 2 மாத குஞ்சு 2.5 மாத குஞ்சுகள் வரைக்குமே இறந்துட்டு இருந்துச்சு. அதில் இருந்து தப்பிச்சுக்கிற குஞ்சுகள் எல்லாம் பெருசாக கோழியாகி அதுகளுக்கு எந்த வியாதியும் வரல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்து ஒரு 6 மாதம் இல்லை, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த ஒரு தாய் கோழிங்க, பெரிய சேவலுக எல்லாமே இறந்து போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயே எனக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு பக்கமாக லாஸ்.
படுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வித்ததில் ஒரு 15,000 வந்தது. அது போக ஒரு 25,000 30,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு ஹெவி லாஸ். நான் விட்டுட்டேன். ஏன்னா 3 வருஷமாக போராடி ஒன்றுமே பண்ண முடியல. சரின்னு விட்டாச்சு. அந்த டைமில் என்ன செஞ்சாங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு 2 குஞ்சு மட்டும் தப்பிச்ச குஞ்சுகளுக்கு கேஆர்எம் ப்ராடக்டில் வாங்கி இம்யூனிட்டி பூஸ்டர் டோஸும் காஃப் சிரப்பும் வாங்கி கொடுத்தா ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு கோழி அடை வச்சு 6 குஞ்சு பொரிச்சதுங்க. 6 குஞ்சில் 4 குஞ்சு பூனை பிடிச்சிருச்சு. மிச்சம் 2 குஞ்சு இருந்தது. என்னோட கணக்கு பிரகாரம் அது 1.5 மாசத்துலயே திரும்ப வந்தீங்கன்னா அதுகளுக்கு நோய் வாய்ப்பட்டுச்சு. காலையில இறந்து போயிரும் இந்த குஞ்சு, ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த 2 குஞ்சுக்கும் அவர் கொடுத்த மருந்தை கொடுத்துட்டு நைட்டு மூடி வச்சேன். காலையில எடுத்து திறந்து பார்க்குறப்போ 2 பயங்கர ஆரோக்கியமா வெளியில பறந்து ஓடுன்னு பார்த்தப்ப எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. 3 வருஷமா போராடுனதுல ஒரு 2-3 நாள்லயே இந்த மருந்துக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு, ஓகே சரி இதை நம்ம அடுத்த குஞ்சுகளுக்கு ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கோழி வாங்கி அதை அடை வச்சு அது ஒரு 10 குஞ்சு பொரிச்சதுங்க. அந்த 10 குஞ்சுகளுக்கும் பிறந்த குஞ்சிலிருந்து இன்னைக்கு 2 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நான் அந்த மருந்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னோட கணக்கு பிரகாரம் இந்த 3 வருஷத்துல நான் சந்திச்ச இழப்புகளை கணக்கு பார்த்தா இன்னைக்கு எனக்கு 2 குஞ்சு தான் மிச்சம் இருந்திருக்கணும், 8 குஞ்சு போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு 10 குஞ்சு இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நீங்க வெளியில யூடியூப்பை பார்த்து அவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் அனுபவத்துல உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். கேஆர்எம் ப்ராடக்டில் நீங்க இம்யூனிட்டி பூஸ்டர் டோஸும் காஃப் சிரப்பும் வாங்கி அவர் எப்படி சொல்லியிருக்காரோ, அதாவது 5 ml 1 லிட்டரில் 5 நாளைக்கு பூஸ்டர் டோஸும் 2 நாளைக்கு காஃப் சிரப்பும் கொடுக்க சொன்னார். அதை நான் கண்டினியூஸாக 2 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அருமையா இருக்கு. இப்போ அந்த மருந்தை நம்பி இப்போ நான் வெளியிலிருந்து முதல் முறையா 100 குஞ்சை நான் இறக்குமதி பண்ணியிருக்கேன். தருமபுரி மாவட்டத்திலிருந்து 100 குஞ்சை நான் இறக்குமதி பண்ணியிருக்கேன். அது நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் முழுசா 100% நான் நம்புறேன். திரும்பவும் ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த குஞ்சுகளுக்கு நான் இந்த டோஸ் கொடுத்ததுனால அது எப்படி ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோவோட கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க அவரை நம்புறீங்களோ இல்லையோ, என்னை நம்பி நீங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வாங்குங்க. என்ன மாதிரியே நீங்களும் ஜெயிச்சிருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அவங்க நம்மளுடைய ப்ராடக்டை நம்பி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய பண்ணையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம்தான். சொன்ன மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு வாங்கி போட்டிருந்த வீடியோ அனுப்பிச்சாங்க. அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நேரடியாகவே அங்கேயே நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுவாங்களாம். ஸோ முட்டைக்காகவும் பார்த்தோன்னா ஒரு சில ப்ரீட் எடுத்திருக்காங்க, கறிக்காகவும் ஒரு சில ப்ரீட் எடுத்திருக்காங்க. இது போக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கோழிகளும் கோழி குஞ்சுகளும் இருக்குது. ஸோ அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறேன்றாங்க. அவங்க சொன்ன விஷயம், அவங்களுடைய பண்ணையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, மருந்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை இருந்துச்சு, நீங்கள் வளர்க்கக்கூடிய கோழிகள் பார்த்தோன்னா அடிக்கடி செத்து போகுது அப்படின்னா நம்மளை நேரடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் ஸ்க்ரீன்லேயே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆலோசனைகள் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துடுவோம். நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் உங்களுடைய பண்ணையை நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கான ரிசல்ட் ப்ராப்பராக கிடைக்கும். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கோழி வளர்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் கோழி வளர்ப்பு சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து பெறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.